எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 17/8/2025 தட்சணாயனும் விசுவாசு வருடம் ஆணி முடிந்து ஆடி முடிந்து இப்போது ஆவணி 1ஆம் நாள். இன்றைய நாள் ஆவணி 1ஆம் நாள், நவமி திதி தேய்பிரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 3 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய யோகம் வியாக்கித நாம யோகம். இன்றைய கரணம் காலை 10 மணி வரை தைத்துலாம், பின்பு கரசை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் சித்திரை சுவாதி. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டிரம். கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நாளில் நடக்கின்ற யோகத்தை பத்தி சொல்லுவோம். இந்த நாளில் என்ன செய்யலான்றதை பத்தி சொல்லுவோம். மாத பிறப்பு இன்னைக்கு என்ன செய்யலாம்? எல்லா மாசமும், எந்த தமிழ் மாதம் 1ஆம் தேதியும் ஒவ்வொரு சிவனாலயங்களிலும் பிரம்மாவிற்கு அபிஷேக ஆராதனைகள் உண்டு. மாலை வேளைகள்ல சில கோயில்ல காலையில உண்டு, சில கோயில்ல மாலை உண்டு. அந்த நேரத்தில் உங்களுடைய எவ்வளவு கெடுதலான நேர காலங்கள் இருந்தாலும், உங்களுக்கு போராத காலம் ஜோசியரே சொல்லிட்டாலும் பரவாயில்ல, கொண்டு போய் உங்க ஜாதகத்தை அவர்கிட்ட அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலையெழுத்து மாறும். திருப்பத்தூர் தான் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஊர் கோயிலையும் பிரம்மா இருக்கிறார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக. இந்த ஒரு பிரம்மாவை கும்பிட போய் மொத்த குருவும் அந்த 5 குரு அங்கே வந்துடுவார். அதனாலதான் அந்த வழிபாடை தமிழ் மாதங்களில் முதல் தேதியில அந்த வைபவம் நடக்கும். எல்லா சிவனாலயங்களும் உண்டு. இல்லைன்னா போய் சொல்லி செய்ய வைக்கலாம். நம்மளால முடிஞ்சது. ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது என்ன ஆகுது? நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லையா? அந்த பலனை அடைவதற்கு இந்த நாள் ஏற்ற நாள். அப்புறம் இந்த திஷ்டி கழித்தல், கண்ணாறு வந்துச்சுங்க. என்ன கண்ணாருன்னு தனியா ஏதாவது உழுமா அப்படின்னா இருக்கு. அது நிஜம். நீங்க அதை நினைக்கவே முடியாது. ஒருத்தர் வளர்ச்சியை தடுப்பதில் முக்கிய குறிக்கோள் எதுன்னா அதுதான். எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஏதாவது ஒரு விஷயம் சிம்டம்ஸ் ஆயிடுச்சு, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மாட்டிப்பாங்க. கண்ணறு திருஷ்டியை முதல்ல போக்கணும். எளிமையா எப்படி போக்கலாம்? ரொம்ப ஈஸியான வழியில. நாங்க தான் இருக்கிறோம் சார், இப்படிதான் போகுது, என்ன வந்தாலும் பத்தம் பாட்டுது, ஏதாவது வீட்டை சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க கிராமத்துல நாங்க இருக்கும்போது இந்த 3 வீடு கூரையில் இருக்க சத்தை எடுத்துட்டு வந்து முச்சந்தில கொஞ்சம் மண் எடுத்து கொஞ்சம் மிளகா இதெல்லாம் சேர்த்து சுற்றி அதுக்கு நெருப்பு வச்சு திஷ்டி கழிப்பார்கள். இப்போ அந்த மாதிரி வீட்டில் ஆயா தாத்தா பாட்டிகளே வச்சில்ல, அப்பா அம்மாவே வச்சில்ல, அப்புறம் எங்க அதெல்லாம் செய்யறதுக்கு ஆளு? இனி நம்ம தான் செஞ்சுக்கணும். அதுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னா, மாதம் ஒரு முறை எலுமிச்சக்கனியோ அல்லது சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற பொருளையோ எடுத்து நம்ம வீட்டில் யாராவது இருந்தாலும் சுற்றி வெளியில வீசி எறிகிறது மிகப்பெரிய திருஷ்டி பரிகாரத்தை நிறைவேற்றி தரும். இங்கே முடியலைங்க, எங்கள் வீட்டில் போட்டால் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க, பக்கத்தூர்காரன் நினைப்பான், பக்கத்தூர்காரன் நினைப்பா, நேராக கோயிலுக்கு போயிருங்க, வாங்குங்க, நல்லா தலை சுற்றி கோயிலே போட்டு வந்துடுங்க. இன்னும் சிறப்பு, கண் திருஷ்டியே கழிச்சுக்குங்க. அதான் ரொம்ப நல்லது. கண்ணாருங்கிறது அவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம். கழித்தால் அனைவரும் நலமுடன் வாழலாம். ராசி பலனுக்கு போகுங்களா?
மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பும் நன்மையும் நடக்க காத்திருக்கின்றது. கவனமுடன் பயணம் செய்து வெற்றி பெறுங்கள். ஏன் கவனமுடன் பயணம்னா, ஏதேனும் தடை தாமதங்கள் அல்லது பகை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மனசு சஞ்சலத்தோடு இருப்பீங்க. ஒரு உடல் உழைப்பு அதிகமாக போட்டுவிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சோம்பலாவே நான் எடுக்கிறேனே, எனக்கு ஒரு கொஞ்சம் ஓய்வு இருந்தா போதுமேன்ற அளவுக்கு உங்க மைண்டு ஓடிடுச்சு. அதனால இன்றைய நாள்ல அந்த ஓய்விலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா, இப்ப முதல்ல சொல்லிட்டோம் திருஷ்டி கழித்தல்ன்றது. இன்றைய நாள்ல நீங்க அதை கழிச்சிட்டு நீங்க வெளியில போய் எங்க வேலைக்கு வேணாலும் போகலாம். உங்க மனதும் உங்கள் உடம்பும் ஃப்ரீ ஆயிடும். அதே மாதிரி நல்லெண்ணெய் வைத்து தலை முழுகுவதும் இந்த திருஷ்டி கழிப்பதில் ஒன்றுதான். அது தெரியாது நிறைய பேருக்கு. அரிசி, இஞ்சி இந்த மாதிரி நிறைய போட்டு அதை கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கும்போது கந்திஷ்டி கழியும், உடல் சோர்வு நீங்கும். ரிஷபத்துக்கும் சேர்த்து தான், அனைவரும் இதை பயன்படுத்தலாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் தான். மகிழ்ச்சி சந்தோஷங்களுக்கு குறைவில்லை. ஆனால் சில சகோதர வழியில பிரச்சனை, குழந்தை வழியிலும் பிரச்சனை நடக்கும். அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களும் கொஞ்சம் மன சஞ்சலத்திலே இருப்பீங்க. வெளியில சுத்துறது சந்தோஷமா இருக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை. உங்களுக்கு கல்வி தான் முக்கியம். கல்விக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த மிதனத்தை பொறுத்தவரை ஜெயிக்க முடியும். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு சிறப்பான நாள். பண்பு, பாசம், பாராட்டு, மகிழ்ச்சி, பரிசுகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனா எது கிடைச்சாலும் உங்க இடத்துல நீங்க நிக்கணும். பாராட்டு கிடைச்சதுன்னு சரி, இன்னைக்கு நான் இதை பண்றேன் அதை பண்றேன் சொல்லிட்டீங்கன்னா அதுவே பெரிய இடைஞ்சலை உங்களுக்கு சந்திக்கும். கவனமுடன் இருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, டென்ஷன்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தாய் வழி வீடு வகையெல்லாம் ரொம்ப கஷ்டம். வேற ஏதாவது ஒரு தேவையில்லாத சச்சரவுகள் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது இந்த நாட்கள்ல. எங்கேயோ வெளியில போறோம், ஏதோ ஒரு வியாபாரம் பண்றோம், இல்லை எங்கேயோ வெளியில படிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு குறித்த ஒரு பயம், மன சிக்கல்கள் இன்னைக்கு உண்டு. கவனமா இருங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். எப்படிங்க, சந்திராஷ்டிரம் முடிஞ்ச உடனே மகிழ்ச்சி வந்துருமானா வந்துடும். உங்களை பொறுத்தவரையிலும் நீங்க அந்த மைண்ட் ஆக்டிவேட் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையற்ற முயற்சிகள், பயிற்சிகள் தான் தெரியாது. உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு. அதனால கவனமா இருங்க, வெற்றி நிச்சயம். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் தான். இருந்த போதிலும் வார்த்தைகளிலும் தொழில் அமைப்புகளிலையும் லாபஸ்தானங்கள்லையுமே கிரகங்களோட சேர்க்கையோ அல்லது கிரணங்களுடைய யோகங்களோட நாட்களோ விதிகளோ சரியா இல்லை. அதனால எச்சரிக்கை மிக முக்கியம். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறந்த ஒரு நல்ல நாள். பக்தி பெருக்கு மேலோங்குகின்ற ஒரு அமைப்பு. என்ன செய்தாலும் பரவாயில்லை, நன்மையே நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நன்மை உண்டு உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்து இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு லாபகரமான நாளாக இருந்த போதிலும் நான் ரொம்ப போராடி அந்த லாபம் வந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு ஒரு கடினமான நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு. கவனமா இருங்க. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பது இருப்பது நிஜம்தான். ஆனா எதுல அப்படி நினைக்கிறோமோ அதை நினைக்கணும். எல்லாமே நமக்குன்னா நடக்குமா? பஸ்ல ஏறினா பஸ் டிரைவர் தான் பஸ் ஓட்டணும். நான் ஓட்டுறேன்னு சொல்லி வாங்கினா அது எப்படி ஒரு மாதிரி இருக்குமோ அது மாதிரிதான் உங்களுக்கு நடவடிக்கை இருக்கும். அதனால இந்த எக்ஸ்ட்ராவா விஷயத்தை கொஞ்சம் கவனம் பண்ணுங்க, ஜெயிச்சு வரலாம். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு தனம், தானியம், செல்வாக்கு, உயர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் நிற்கிற இடத்துல ஜெயிப்பீங்க. வெளியில வரணும், வேலைக்குன்னு வரும்போது தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி கும்பத்துல படிக்கிறவங்க
படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த ஆண்டுல இருந்து உங்களுக்கு வாழ்க்கையை மாறப்போகின்றது, செழிப்பா இருக்க போகுது. 7.5 சனிலாம் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சிருப்பீங்க. அதனால வந்து கவனமோடு இருப்பது மிக சிறப்பு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு உற்சாகமான நாள். மகிழ்ச்சி கடலில் திளைப்பீர்கள். எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டோம், இன்னும் என்ன இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனா வெற்றி உங்கள் பக்கமே இருக்கின்றது. மகிழ்ச்சி கடலில் திளைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பயனடையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.